வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்கா டைம்ஸ் செய்திகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் நஸ்ரினா ஜுனைட். 2024 AJPL சாஃப்ட்பால் கப் வழங்கும் 9வது கிரிக்கெட் தொடர் போட்டியானது ஆசாத் நகர் அல்-ஃபலாஹ் வித்யாலயத்தின் விளையாட்டு மைதானத்தில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. இப்போட்டி தொடரானது ஏஜே கிங்ஸ் மற்றும் ஏஜே ஃபைட்டர்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கும் இடையில் நடைபெற்றது. இப்போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய ஏஜே கிங்ஸ் அணி முதலில் துடுப்பெடுத்தாடியது. ஏஜே கிங்ஸ் அணியானது மட்டுப்படுத்தப்பட்ட 12 ஓவர்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 124 ஓட்டங்களை பெற்றது. இப்போட்டியில் தனுஷன் 16 பந்துகளுக்கு 2 சிக்ஸ் உள்ளடங்கலாக 16 பந்துகளுக்கு 18 ஓட்டங்களையும் பெற்று ஹாஃபிஸின் பந்து வீச்சில் ரன் அவுட் மூலம் ஆட்டமிழந்தார். எஸ் ரிஸ்வான் 2 பந்துகளுக்கு எவ்வித ஓட்டமும் பெறாமல் அஸ்ரப் என்பவரின் பந்து வீச்சுக்கு ஆட்டமிழந்தார். அஜ்மீர் ஒரு 4 ஒரு 6 உள்ளடங்கலாக 7 பந்துகளுக்கு 10 ஓட்டங்களையும் பெற்று சஃபானின் பந்துக்கு விக்கெட் மூலம் ஆட்டமிழந்தார். ஷாந்தியான் ஒரு 6 2 4 உள்ளடங்கலாக 15 பந்துகளுக்கு 15 ஓட்டங்களை பெற்று ரனுஸ் என்பவரின் பந்துக்கு விக்கெட் மூலம் ஆட்டமிழந்தார். ரிஃபான் என்பவர் ஆட்டமிழக்காமல் 4 6 உள்ளடங்கலாக 17 பந்துகளுக்கு 37 ஓட்டங்களையும் பெற்றார். ஏஜே ஃபைட்டர்ஸ் அணியின் பந்து வீச்சுக்களாக அஸ்ரப் என்பவர் 3 ஓவர் பந்து வீசி 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை பெற்றார். சஃபான் என்பவர் 3 ஓவர் பந்து வீசி 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை பெற்றுள்ளார். ரனோஸ் என்பவர் 2 ஓவர் பந்து வீசி 29 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை பெற்றுள்ளார். ஹாஃபிஸ் என்பவர் 2 ஓவர்களுக்கு 34 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எவ்வித விக்கெட்டுகளும் பெறவில்லை. ஜெஃப்ரி என்பவர் 2 ஓவர் பந்துகள் வீசி 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து எந்தவித விக்கெட்டுகளையும் பெறவில்லை. அவர்களை எதிர்த்து களமிறங்கிய ஏஜே ஃபைட்டர்ஸ் அணி 9.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை விட்டுக் கொடுத்து 125 ஓட்டங்களை பெற்று 7 விக்கெட்டுகளால் அபார வெற்றியீட்டியது. ஏஜே கிங்ஸ் சார்பாக ஹாஃபிஸ் 2 4 உள்ளடங்கலாக 10 பந்துகளுக்கு 8 ஓட்டங்களையும் ஷந்தியார் என்பவரின் பந்துக்கு ரிஃபானிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். ஜிஃப்ரி என்பவர் ஒரு 6 உள்ளடங்கலாக 4 பந்துகளுக்கு 8 ஓட்டங்களை பெற்று முஃபீஸ் என்பவரின் பந்துக்கு முனீரிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். மற்றும் நக்கீர் 3 6 2 4 உள்ளடங்கலாக 15 பந்துகளுக்கு 37 ஓட்டங்களை பெற்று ரிஃபானின் பந்துக்கு முஃபீஸிடம் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். ஜனோஸ் என்பவர் ஆட்டமிழக்காமல் 3 6 3 4 உள்ளடங்கலாக 20 பந்துகளுக்கு 34 ஓட்டங்களையும் சஃபான் ஆட்டமிழக்காமல் 2 6 ஒரு 4 உள்ளடங்கலாக 8 பந்துகளுக்கு 17 ஓட்டங்களையும் பெற்றார். ஏஜே கிங்ஸ் அணியின் பந்து வீச்சுக்களாக ரிஸ்வான் என்பவர் 3 ஓவர் பந்து வீசி 37 ஓட்டங்களை கொடுத்து எவ்வித விக்கெட்டுகளையும் பெறவில்லை. ஷாந்தியான் என்பவர் 2 ஓவர் பந்து வீசி 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை பெற்றுள்ளார். மஃபீஸ் என்பவர் 2 ஓவர் பந்து வீசி 19 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை பெற்றுள்ளார். ரிஃபான் என்பவர் 2 ஓவர் பந்து வீசி 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை பெற்றுள்ளார். தனுஷன் என்பவர் 1 ஓவர் பந்து வீசி 6 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்தவித விக்கெட்டுகளையும் பெறவில்லை. அத்துடன் இந்த தொடரின் இறுதியாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் என்ற விருது என் சஃபான் என்பவருக்கு வழங்கப்பட்டமையும் விசேட அம்சமாகும். அத்துடன் இத்தொடர் போட்டிக்கு அனுசரணை வழங்கிய ஹாசிம் அலி மாஹி என்பவருக்கு லங்கா டைம் யூடியூப் சேனல் ஊடாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.